என் தங்கமே, வாழ்க்கையில் சில வலிகள் வெளியில் தெரியாது. அவை கண்ணீராக வெளியே வராமல் உள்ளத்தில் அமைதியாக தங்கிக் கொண்டிருக்கும். உலகம் உன்னை பார்த்தால் நீ சாதாரணமாக வாழ்கிறாய் என்று நினைக்கும். நீ சிரிக்கிறாய், பேசுகிறாய், உன் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் எவ்வளவு வலி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. நீ அனுபவித்த அந்த வலி, நீ தாங்கிய அந்த அமைதி, நீ உன் உள்ளத்தில் அடக்கி வைத்த அந்த கண்ணீர், இவையெல்லாம் உன்னுடைய உள்ளத்தில் மட்டும் தெரியும் ஒரு உண்மை. சில நேரங்களில் நீயே உன்னை கேட்கிறாய், இந்த அளவுக்கு நான் ஏன் தாங்க வேண்டும் என்று. அந்த கேள்வி மிகவும் இயல்பானது என் தங்கமே. மனிதன் வாழ்க்கையில் சில சுமைகளை தனியாகத்தான் சுமக்க வேண்டி இருக்கும். அந்த சுமையை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனம் அமைதியாக தாங்கிக் கொள்வது தான் மிகப்பெரிய வலி. அந்த வலியை யாரும் காண முடியாது. ஆனால் அந்த வலி உன் உள்ளத்தை மெதுவாக வலிமையாக்கிக் கொண்டே இருக்கும். ஒரு கல்கடலில் நீண்ட காலம் இருந்தால் அது மெதுவாக மிருதுவாகி விடும். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. அது காலம் எடுத்துக்கொள்ளும். அதுபோல நீ அனுபவித்த வலியும் உன்னை மெதுவாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றம் உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றுகிறது. என் தங்கமே, உலகம் எல்லோருக்கும் வெளியில் தெரியும் கதைகளை மட்டுமே பார்க்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே ஒரு தெரியாத கதை இருக்கும். அந்த கதைதான் அவன் உண்மையான வாழ்க்கை. அந்த கதையை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீ அனுபவித்த அந்த வலி கூட அப்படிப்பட்ட ஒரு கதை. அது யாருக்கும் முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் அந்த வலி சிறியது ஆகாது. அது உண்மையானது. அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. சில நேரங்களில் நீ அமைதியாக இருக்கும்போது அந்த வலி மீண்டும் நினைவுக்கு வரும். அந்த நேரத்தில் உன் மனம் சற்று சோர்ந்து போகலாம். ஆனால் அந்த சோர்வு உன்னை உடைக்காது. அது உன்னை இன்னும் வலிமையாக்கும். ஒரு மரம் வெளியில் நிமிர்ந்து நிற்கிறது. அது வலிமையானது போல தோன்றும். ஆனால் அதன் உண்மையான வலிமை அதன் வேர்களில் தான் இருக்கும். அந்த வேர்கள் தான் அதை நிலைத்திருக்க உதவுகிறது. அதேபோல உன் வாழ்க்கையிலும் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அனுபவங்கள் தான் உன் வேர்கள். அவை உன்னை நிலைத்திருக்க உதவுகின்றன. யாரும் பார்க்காத அந்த வலி தான் உன் உண்மையான வலிமை. என் தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்களை யாரிடமும் சொல்ல முடியாது. ஆனால் அதனால் நீ தனியாக இல்லை. உன் உள்ளம் உன்னுடன் இருக்கிறது. அந்த உள்ளம் உன்னை புரிந்து கொள்கிறது. அது உன்னை தாங்கிக் கொண்டு செல்கிறது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக திரும்பி பார்த்தால் அந்த எல்லா வலிகளும் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நினைவுகள் உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த வலியை தாங்கி வாழ்ந்த மனிதன் நீதான். அந்த கண்ணீரை அடக்கி முன்னே சென்ற மனிதன் நீதான். அந்த அனுபவங்களை ஒரு வலிமையாக மாற்றிய மனிதன் நீதான். என் தங்கமே, உலகம் உன் வலியை பார்க்கவில்லை என்றாலும் அது வீணாகவில்லை. அந்த வலி உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அது உன்னை இன்னும் ஆழமான மனம் கொண்ட மனிதனாக மாற்றுகிறது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதியில் நீ உன்னை நீயே புரிந்து கொள்வாய். அந்த தருணத்தில் நீ ஒரு உண்மையை உணர்வாய். நான் அனுபவித்த வலி யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அது என்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி வெளியில் யாரும் பார்க்க வேண்டியதில்லை. அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு அமைதியான ஒளி. என் தங்கமே, நீ அனுபவித்த எல்லா வலிகளும் உன்னை ஒரு நாள் ஒரு பெரிய அமைதிக்கு கொண்டு செல்லும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான பரிசு. என் தங்கமே, யாருக்கும் தெரியாத வலி ஒரு மனிதனின் உள்ளத்தில் எப்படி தங்கி இருக்கும் தெரியுமா? அது ஒரு மழை போல அல்ல, வந்து போகும். அது ஒரு கடல் போல இருக்கும். அமைதியாக தோன்றினாலும் அதன் ஆழத்தில் எத்தனை அலைகள் எழுகிறது என்று யாருக்கும் தெரியாது. நீ வெளியே அமைதியாக இருக்கிறாய். ஆனால் உன் உள்ளத்தில் எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கிறது என்று உலகம் அறியாது. சில நேரங்களில் நீ சிரிக்கும்போதும் கூட அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு சின்ன காயம் இருக்கும். யாராவது நீ நல்லாவே இருக்கே என்று
சொன்னால் நீ சிரித்தே தலையசைக்கும். ஆனால் உன் மனம் மட்டும் என்னுடைய உண்மை யாருக்கும் தெரியாது என்று அமைதியாகச் சொல்லிக்கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த உணர்வு மிகவும் ஆழமானது. அது தனிமை அல்ல, அது ஒரு அமைதியான போராட்டம். அந்த போராட்டத்தில் நீ தினமும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறாய். யாரும் பாராட்டாமல், யாரும் கவனிக்காமல் நீ உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு போகிறாய். ஒரு இரவில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும்போது சில மனிதர்கள் மட்டும் விழித்துக் கொண்டு இருக்கும். அவர்கள் தூங்க முடியாததால் அல்ல, அவர்கள் மனதில் நிறைய சுமைகள் இருப்பதால். அந்த அமைதியான இரவு தான் அவர்களின் உண்மையான நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் வலியோடு பேசுவார்கள். நீயும் அப்படி பல இரவுகளை கடந்து வந்திருக்கலாம். கண்ணீர் வந்தாலும் அதை அடக்கி வைத்திருக்கலாம். யாரும் கேட்காத ஒரு அழுகையை நீ உன் உள்ளத்தில் மட்டும் அனுபவித்திருக்கலாம். அது யாருக்கும் தெரியாத ஒரு கதை என் தங்கமே. ஆனால் அந்த கதை பலவீனத்தின் கதை அல்ல, அது ஒரு வலிமையின் கதை. ஏனெனில் அந்த அளவுக்கு வலி இருந்தும் நீ இன்னும் முன்னே சென்று கொண்டிருக்கிறாய். ஒரு பாறை மீது அலைகள் அடித்து கொண்டே இருக்கும். அந்த அலைகள் அந்த பாறையை உடைக்க முயற்சிக்கும். ஆனால் அந்த பாறை நிலைத்து நிற்கும். காலம் சென்ற பிறகு அந்த பாறை இன்னும் வலிமையாக இருக்கும். அதேபோல உன் வாழ்க்கையும். அந்த வலி உன்னை உடைக்க முயன்றிருக்கலாம். ஆனால் நீ உடைந்து போகவில்லை. நீ இன்னும் நின்று கொண்டு இருக்கிறாய். அதுவே உன் வலிமை. என் தங்கமே, யாருக்கும் தெரியாத வலி ஒரு நாள் வீணாகி போகாது. அது உன் உள்ளத்தில் ஒரு புதிய புரிதலை உருவாக்கும். அந்த புரிதல் தான் உன்னை மற்றவர்களை விட இன்னும் ஆழமாக வாழ கற்றுக் கொடுக்கும். நீ மற்றவர்களை பார்த்து சிரிக்கும் போது அவர்களின் வலியையும் புரிந்து கொள்ளும் திறன் உனக்கு இருக்கும். ஏனெனில் நீயே அந்த பாதையில் நடந்திருக்கிறாய். ஒரு மரம் வெயிலில் நின்று கொண்டிருக்கும் போது தான் அது மற்றவர்களுக்கு நிழல் தரும். அது தானே வெயிலை தாங்கிக் கொண்டு இருக்கும். அதுபோல நீ அனுபவித்த வலி உன்னை மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில வெற்றிகள் வெளியில் தெரியாது. அவை உள்ளத்தில் மட்டுமே உணரப்படும். நீ இன்று அடைந்த அந்த அமைதி கூட ஒரு பெரிய வெற்றி. நீ கண்ணீர் வந்தபோதும் அதை அடக்கி முன்னே சென்றது ஒரு வெற்றி. நீ உடைந்து போகாமல் இருந்தது ஒரு வெற்றி. நீ இன்னும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறாய் என்றால் அது மிகப்பெரிய வெற்றி. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பாய். அந்த நினைவுகள் எல்லாம் ஒரு படம் போல உன் மனதில் ஓடும். ஆனால் அந்த நேரத்தில் நீ சோகமாக இருக்க மாட்டாய். மாறாக நீ சிரிப்பாய். ஏனெனில் அந்த எல்லா வலிகளையும் தாண்டி வந்த மனிதன் நீதான். என் தங்கமே, உலகம் உன் வலியை பார்க்கவில்லை என்றாலும் அது உன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் கொண்டது. அந்த வலி உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுகிறது. ஒரு நாள் யாராவது உன்னை பார்த்து, நீ எப்படி இவ்வளவு வலிமையானவனாய் இருக்க என்று கேட்கலாம். அந்த நேரத்தில் நீ சிரித்தே இருப்பாய். ஏனெனில் அந்த வலிமையின் பின்னால் இருக்கும் கதை யாருக்கும் தெரியாது. அந்த கதை உன்னுடையது. அந்த வலி உன்னுடையது. அந்த வலிமையும் உன்னுடையது. என் தங்கமே, நீ அனுபவித்த எல்லா வலிகளும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக மாறும். அந்த ஒளி தான் உன் பாதையை வெளிச்சமாக்கும். அந்த நாளில் நீ ஒரு உண்மையை உணர்வாய், யாருக்கும் தெரியாத என் வலி தான் என்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. என் தங்கமே, சில வலிகள் நம்மை பேசாமல் வைத்துவிடும். சொல்ல வார்த்தைகள் இருந்தாலும் அவை வெளியே வராது. உள்ளத்தில் மட்டும் சுற்றிக் கொண்டே இருக்கும். அந்த வலி சில நேரங்களில் கண்ணீராக கூட வராமல் ஒரு கனமாக மனதில் தங்கிவிடும். அந்த கனத்தை யாரிடமும் பகிர முடியாமல் நீ அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிறாய். உலகம் உன்னை பார்த்தால் நீ சாதாரணமாக இருக்கிறாய் என்று நினைக்கும். அவர்கள் உன் சிரிப்பை மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் எவ்வளவு தாங்கியிருக்கிறாய் என்று யாருக்கும் தெரியாது. அது ஒரு மறைந்த கதையாக உன் உள்ளத்தில் மட்டும் வாழ்கிறது. என் தங்கமே, அந்த வலி உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன்னை அமைதியாக வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறது.
ஒரு இரும்பு தீயில் போடப்பட்டால் அது உருகும். ஆனால் அதே நேரத்தில் அது இன்னும் வலிமையான வடிவமாக மாறும். அந்த மாற்றம் வலியில்லாமல் நடக்காது. அதேபோல உன் வாழ்க்கையிலும் நீ அனுபவித்த வலி உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் இப்போது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வலிமையாக வெளிப்படும். என் தங்கமே, யாருக்கும் தெரியாத வலி ஒரு நாள் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி வெளியில் கிடைக்காது. அது உன் அனுபவங்களின் மூலம் மட்டுமே உருவாகும். ஒரு கடல் வெளியில் பார்த்தால் அமைதியாக இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் பல அலைகள் இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையும். நீ வெளியே அமைதியாக இருக்கிறாய். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் எவ்வளவு உணர்வுகள் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அந்த உணர்வுகள் தான் உன்னை இன்னும் மனிதனாக மாற்றுகிறது. அது உனக்கு மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் திறனை கொடுக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில உண்மைகள் நம்மை மிகவும் ஆழமாக மாற்றும். அந்த உண்மைகளை நாம் அனுபவித்த பிறகு தான் புரியும். நீ இன்று அனுபவிக்கும் இந்த வலி கூட அப்படிப்பட்ட ஒரு உண்மை. இந்த அனுபவம் உன்னை இன்னும் விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது. யாரை நம்ப வேண்டும், எங்கு நம் இதயத்தை பாதுகாக்க வேண்டும், எப்போது நம் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் இந்த அனுபவம் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மரம் மழையை தாங்கிக் கொண்டு நிற்கும். அது வெயிலையும் தாங்கும். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து தான் அது பெரிய மரமாக வளரும். அதுபோல மனிதனும் வாழ்க்கையின் சோதனைகளை தாண்டி தான் வளர்கிறான். என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த வலி உன் வாழ்க்கையின் ஒரு சோதனை. அந்த சோதனை உன்னை உடைக்க வரவில்லை. அது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக உருவாக்க வருகிறது. ஒரு நாள் நீ இந்த எல்லா அனுபவங்களையும் நினைத்து பார்த்தால் அந்த வலி உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த எல்லா தருணங்களையும் தாண்டி வந்த மனிதன் நீதான். நீ அமைதியாக இருந்த அந்த தருணங்கள், நீ கண்ணீர் அடக்கிய அந்த இரவுகள், நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய அந்த சுமைகள், இவையெல்லாம் உன் வாழ்க்கையின் உண்மையான வலிமை. என் தங்கமே, உலகம் அந்த வலியை பார்க்கவில்லை என்றாலும் அது வீணாகவில்லை. அந்த வலி உன் உள்ளத்தில் ஒரு ஒளியாக மாறிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் வெளிச்சமாக்கும். அந்த நாளில் நீ ஒரு உண்மையை உணர்வாய், நான் அனுபவித்த எல்லா வலிகளும் என்னை இங்கே கொண்டு வந்தது என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது யாருக்கும் காட்ட வேண்டியதில்லை. அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு அமைதியான பெருமை. என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த தெரியாத வலி ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான அர்த்தமாக மாறும். அந்த அர்த்தம் தான் உன் வாழ்வின் உண்மையான மதிப்பு. என் தங்கமே, சில வலிகள் நம்மை வெளியில் சத்தமாக அழ வைக்காது, ஆனால் உள்ளத்தில் மெதுவாக உருக வைக்கும். அந்த உருகும் உணர்வு தான் மிகவும் ஆழமானது. அது யாருக்கும் தெரியாது. நீ மட்டும் அதை உணர்கிறாய். அந்த உணர்வுடன் தினமும் வாழ்கிறாய். சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து கேட்கலாம், என்னோட கதையை யாராவது முழுசா புரிஞ்சுக்குவாங்களா என்று. அந்த கேள்வி வந்தால் அதற்கான பதில் உடனே கிடைக்காது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனின் உள்ளமும் ஒரு தனி உலகம். அந்த உலகத்தை முழுமையாக யாரும் அறிய முடியாது. ஆனால் என் தங்கமே, அது ஒரு குறை இல்லை. அது உன் தனித்துவம். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அனுபவங்கள் தான் உன்னை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. அந்த வலி தான் உனக்கு ஒரு ஆழத்தை கொடுக்கிறது. ஒரு மலை வெளியில் பார்க்கும்போது அது வெறும் கல் மாதிரி தான் தோன்றும். ஆனால் அதன் உள்ளே பல வருடங்களின் மாற்றங்கள் இருக்கும். மழை, காற்று, வெயில் அனைத்தையும் தாங்கி அது அப்படி உருவாகி இருக்கும். அதுபோல நீயும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த அனுபவங்களில் சில மிகவும் அழகானவை இருக்கலாம். சில மிகவும் வலியானவை இருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையை உருவாக்கியிருக்கின்றன. என் தங்கமே, யாருக்கும் தெரியாத வலி சில நேரங்களில் நம்மை நம்மோடு நெருக்கமாக்கும்.
அது நம்மை வெளியில் தேடாமல் உள்ளத்தில் பார்க்க கற்றுக் கொடுக்கும். அந்த உள்ள பயணம் தான் வாழ்க்கையின் உண்மையான பயணம். ஒரு நதி தனது பயணத்தில் பல இடங்களை கடக்கும். சில இடங்களில் அது வேகமாக ஓடும், சில இடங்களில் அது மெதுவாக ஓடும். ஆனால் அது எப்போதும் தனது பயணத்தை தொடரும். அது எங்கே தொடங்கியது என்று மறக்காது, அது எங்கே செல்ல வேண்டும் என்றும் மறக்காது. அதேபோல உன் வாழ்க்கையும். இந்த வழி உன் பயணத்தின் ஒரு பகுதி. அது உன் முழு பயணம் அல்ல. அது ஒரு தருணம் மட்டும். என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த வழி உன்னை இன்னும் உண்மையான மனிதனாக மாற்றுகிறது. அது உனக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறது. அது உன்னை இன்னும் அமைதியாகவும் ஆழமாகவும் வாழ கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நாள் நீ இந்த எல்லா அனுபவங்களையும் நினைத்து பார்த்தால் அந்த வலி உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த எல்லா தருணங்களையும் தாண்டி வந்த மனிதன் நீதான். நீ உன் உள்ளத்தில் தாங்கிய அந்த கண்ணீர் வீணாகவில்லை. அது உன் மனதை சுத்தமாக்கி இருக்கிறது. அது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றி இருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில வெற்றிகள் யாருக்கும் தெரியாது. அவை உள்ளத்தில் மட்டும் உணரப்படும். நீ இன்று அந்த மாதிரியான ஒரு வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறாய். நீ உடைந்து போகாமல் இருந்தது ஒரு வெற்றி. நீ இன்னும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறாய் என்றால் அது ஒரு வெற்றி. நீ இன்னும் முன்னே சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் அது மிகப்பெரிய வெற்றி. ஒரு நாள் யாராவது உன்னை பார்த்து, நீ எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்கலாம். அந்த நேரத்தில் நீ சிரிப்பாய். ஏனெனில் அந்த அமைதியின் பின்னால் இருக்கும் கதை உனக்கு மட்டும் தெரியும். அந்த கதை தான் உன் வலிமை. அந்த வலி தான் உன் வளர்ச்சி. அந்த அனுபவம் தான் உன் ஒளி. என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த தெரியாத வலி ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அர்த்தமாக மாறும். அந்த அர்த்தம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த நாளில் நீ ஒரு உண்மையை உணர்வாய், நான் அனுபவித்த எல்லா வலிகளும் என்னை உடைக்கவில்லை, அது என்னை உருவாக்கியது என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான பரிசு. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சத்தமில்லாமல் சோதிக்கும். எந்த ஒரு பெரிய நிகழ்வாக இல்லாமல் தினசரி சிறிய சிறிய உணர்வுகளாகவே அந்தச் சோதனை நம்மை சுற்றி இருக்கும். அந்த சின்ன சின்ன தருணங்களில் தான் மனம் மெதுவாக சோர்ந்து போகும். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சோர்வு, எந்த காரணமும் இல்லாமல் உள்ளே ஒரு வெறுமை. அந்த வெறுமையை யாராவது புரிந்து கொள்வார்களா என்று நீ நினைத்திருக்கலாம். யாராவது வந்து, நீ சோர்வாக இருக்கிறாய் என்று கேட்பார்களா என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் உலகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் சில உணர்வுகள் நமக்குள் மட்டும் தங்கி விடுகிறது. என் தங்கமே, அந்த உணர்வுகள் தான் உன் உள்ளத்தின் உண்மை. அவை யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அவை முக்கியமானவை. அவை உன் மனதை மெதுவாக வடிவமைக்கின்றன. ஒரு சிலை உருவாகும் போது அது முதலில் ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லை மெதுவாக வெட்டி வடிவமைத்து தான் ஒரு அழகான சிலை உருவாகும். அந்த வெட்டும் செயல்முறை வலியாக இருக்கும், ஆனால் அதன் முடிவு அழகாக இருக்கும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் நீ அனுபவிக்கும் இந்த வலி உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. அது உன்னை ஒரு புதிய உருவமாக மாற்றுகிறது. அந்த மாற்றம் இப்போது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கிறது. என் தங்கமே, யாருக்கும் தெரியாத வலி ஒரு நாள் உன் உள்ளத்தில் ஒரு வலிமையான அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான நிம்மதி. ஒரு கடல் வெளியில் பார்க்கும்போது அது அமைதியாக இருக்கும், ஆனால் அதன் உள்ளே எத்தனை அலைகள் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதுபோல நீ வெளியே அமைதியாக இருக்கிறாய், ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு பெரிய ஆழம் இருக்கிறது. அந்த ஆழம் தான் உன் வலிமை. அது உன்னை மற்றவர்களை விட வேறுபடுத்துகிறது. அது உனக்கு வாழ்க்கையை இன்னும் ஆழமாக பார்க்கும் பார்வையை கொடுக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை நம்மோடு மட்டும் இருக்க வைக்கும். அந்த தருணங்களில் தான் நாம் நம்மை உண்மையாக அறிந்து கொள்கிறோம். நீ அனுபவித்த அந்த அமைதியான வலி உன்னை உன்னோடு நெருக்கமாக்கி இருக்கிறது.
அது உன்னை வெளியில் தேடாமல் உன் உள்ளத்தில் பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக திரும்பி பார்த்தால் அந்த எல்லா தருணங்களும் நினைவுக்கு வரும். அந்த நினைவுகள் உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த எல்லா தருணங்களையும் தாண்டி வந்த மனிதன் நீதான். அந்த வலியை தாங்கி முன்னே சென்ற மனிதன் நீதான். என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வெற்றி வெளியில் கிடைக்காது. அது உள்ளத்தில் உணரப்படும். நீ இன்று அந்த வெற்றியை மெதுவாக அடைந்து கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் முன்னே சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு பெரிய வெற்றி. நீ இன்னும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறாய் என்றால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதியில் நீ உன்னை நீயே புரிந்து கொள்வாய். அந்த தருணத்தில் நீ ஒரு உண்மையை உணர்வாய், நான் அனுபவித்த எல்லா வலிகளும் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான பரிசு. அது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு நிலையான ஒளி. என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த தெரியாத வலி ஒரு நாள் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் உன் பாதையை வெளிச்சமாக்கும். அந்த வெளிச்சத்தில் நீ இனி பயமின்றி முன்னே செல்வாய். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை எந்த வார்த்தைகளும் இல்லாமல் அமைதியாக கற்றுக் கொடுக்கும். அந்த அமைதியில் தான் நம்முடைய உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கிறது. வெளியே எதுவும் நடக்காதது போல தோன்றினாலும் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் மெதுவாக நடைபெறிக் கொண்டிருக்கும். நீ உன் வாழ்க்கையில் இதுவரை தாங்கிய எல்லா வலிகளும், நீ சந்தித்த எல்லா ஏமாற்றங்களும், நீ யாரிடமும் சொல்லாமல் கடந்து வந்த அந்த தருணங்களும், ஆல் ஆஃப் them உன்னை மெதுவாக ஒரு புதிய மனிதனாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் ஒரு நாளில் நடக்கவில்லை. அது ஒவ்வொரு நாளாக, ஒவ்வொரு அனுபவமாக உன்னை வடிவமைத்து கொண்டே வந்தது. என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன்னை நீயே புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். நான் ஏன் இப்படி மாறிவிட்டேன் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் தவறல்ல. அது வளர்ச்சி. அது உன் ஆன்மாவின் பயணம். ஒரு பட்டாம்பூச்சி உருவாகும் முன் அது ஒரு பூச்சியாக இருக்கும். அது தனது வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு கூண்டுக்குள் அடைந்து விடும். அந்த கூண்டின் உள்ளே அது முழுமையாக மாறும். அந்த மாற்றம் வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மாற்றம் தான் அதை ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாற்றும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் நீ அனுபவித்த இந்த அமைதியான வலி உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கிறது. அது உன்னை இன்னும் அழகான, இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுகிறது. என் தங்கமே, யாருக்கும் தெரியாத வலி ஒரு நாள் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒளியாக மாறும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை மட்டும் அல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் வெளிச்சமாக்கும். நீ அனுபவித்த வலி உனக்கு ஒரு தனி உணர்வை கொடுத்திருக்கிறது. அது மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன். அது யாராவது சோகமாக இருந்தால் அவர்களின் வலியை உணரும் மனம். அந்த மனம் மிகவும் அரிதானது. அது புத்தகங்களில் கற்றுக்கொள்ள முடியாது. அது அனுபவத்தின் மூலம் மட்டுமே வரும். என் தங்கமே, வாழ்க்கையில் சிலர் வெளியில் பெரிய வெற்றிகளை அடைவார்கள். ஆனால் உள்ளத்தில் அமைதி இருக்காது. ஆனால் சிலர் அமைதியாக வாழ்வார்கள். அவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். நீ அந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்தவன். நீ அனுபவித்த எல்லா வலிகளும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், நீ கடந்து வந்த அந்த பாதையை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா என்று உனக்கே தோன்றும். அந்த தருணத்தில் நீ ஒரு உண்மையை உணர்வாய், நான் பலவீனமானவன் இல்லை, நான் மிகவும் வலிமையானவன் என்று. என் தங்கமே, வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை என்ன தெரியுமா? உடைந்து போகும் தருணத்தில் கூட நான் மீண்டும் எழுவேன் என்று சொல்லும் அந்த மனம்தான். அந்த மனம் உன்னிடம் இருக்கிறது. அதனால் தான் நீ இன்னும் முன்னே சென்று கொண்டிருக்கிறாய். நீ அனுபவித்த அந்த வலி உன்னை நிறுத்தவில்லை. அது உன்னை மெதுவாக முன்னே தள்ளிக் கொண்டிருக்கிறது. அது உன்னை இன்னும் உயரமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறது.
ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அமைதி வரும். அந்த அமைதியில் நீ உன்னை நீயே கட்டிப்பிடித்து கொள்வாய். அந்த தருணத்தில் உன் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீர் வலியின் கண்ணீர் அல்ல. அது பெருமையின் கண்ணீர். ஏனெனில் அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், நான் என்ன அனுபவித்தாலும் நான் தள்ளி போகவில்லை, நான் முன்னே வந்தேன் என்று. என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த தெரியாத வலி ஒரு நாள் உன் வாழ்க்கையின் மிக அழகான கதையாக மாறும். அந்த கதையை யாரும் முழுமையாக அறிய வேண்டியதில்லை. அது உனக்கு மட்டும் தெரிந்த ஒரு உண்மை. அந்த உண்மை தான் உன் வலிமை. அந்த வலிமை தான் உன் ஒளி. அந்த ஒளி தான் உன் எதிர்காலம். அந்த ஒளியில் நீ இனி பயமின்றி வாழ்வாய். அமைதியாக சிரிப்பாய். உன் வாழ்க்கையை உன் விதத்தில் அழகாக உருவாக்குவாய். என் தங்கமே, வாழ்க்கை ஒரே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று தோன்றும் நேரங்களிலும் கூட உள்ளத்தில் ஒரு மெதுவான மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை நீ உடனே உணர முடியாது. ஆனால் அது உன்னை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே இருக்கும். நேற்று இருந்த நீயும் இன்று இருக்கும் நீயும் ஒரே மாதிரி இல்லை. அந்த மாற்றம் தான் உன் வளர்ச்சி. சில நேரங்களில் நீ உன் மனதை பார்த்து பயப்படலாம். நான் ஏன் இவ்வளவு அமைதியாகி விட்டேன் என்று உனக்கே தோன்றலாம். முன்பு இருந்த அந்த சிரிப்பு, அந்த உற்சாகம், அந்த நம்பிக்கை, அவை இப்போது கொஞ்சம் குறைந்தது போல தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, அது குறைவு அல்ல, அது ஆழம். ஒரு நதி ஆழமாக இருக்கும்போது அது வெளியில் அமைதியாக தான் இருக்கும். அது சத்தமாக ஓடாது. ஆனால் அதன் ஆழம் மிகப்பெரியது. அதுபோல உன் வாழ்க்கையும் இப்போது ஆழமாகி வருகிறது. நீ வெளியில் அமைதியாக இருக்கிறாய் என்றால் அது உன் பலவீனம் அல்ல. அது உன் உள்ளத்தின் வலிமை. என் தங்கமே, யாருக்கும் தெரியாத வலி மனிதனை தனியாக உணரச் செய்யும். சில நேரங்களில் மக்கள் நடுவில் இருந்தாலும் கூட உள்ளத்தில் ஒரு தனிமை இருக்கும். அந்த உணர்வு மிகவும் உண்மையானது. அது உன் மனம் இன்னும் ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஆனால் அந்த தேடல் வீணாகாது. அது உன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை தவறான இடங்களில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்காக வலியை பயன்படுத்தும். அந்த வலி இல்லாமல் இருந்தால் நாம் அங்கேயே நின்று போயிருப்போம். என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த எல்லா வலிகளும் உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்கிறது. அந்த பாதை இப்போது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உனக்கு நல்லதற்காகவே இருக்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். அது வெளியே பார்க்க முடியாது. அது தனியாக இருக்கும். ஆனால் அந்த தனிமை தான் அதை ஒரு மரமாக மாற்றுகிறது. அந்த இருள் தான் அதன் வளர்ச்சியின் அடிப்படை. அதேபோல உன் வாழ்க்கையிலும் இந்த தனிமையும் இந்த வலியும் உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கிறது. அது உன்னை ஒரு வலிமையான மனிதனாக உருவாக்குகிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. சில விஷயங்கள் நம்மால் முடிவெடுக்க முடியாமல் நடந்து விடும். அந்த நேரங்களில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு முன்னே செல்ல வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனம் தான் உண்மையான வலிமை. அது எல்லோருக்கும் வராது. அது அனுபவத்தின் மூலம் மட்டுமே வரும். நீ இன்று அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறாய். நீ மெதுவாக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு முன்னே செல்ல ஆரம்பித்திருக்கிறாய். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீ கடந்து வந்த அந்த பாதையை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா என்று உனக்கே தோன்றும். அந்த தருணத்தில் உன் மனதில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி எந்த வெளி பொருளாலும் வாங்க முடியாது. அது உன் அனுபவங்களின் மூலம் கிடைத்தது. நீ அனுபவித்த அந்த தெரியாத வலி அந்த அமைதியை உனக்கு கொடுத்திருக்கிறது. அது உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான அழகு என்ன தெரியுமா? அது நம்மை உடைக்கவில்லை, அது நம்மை உருவாக்குகிறது. நீ இன்று அனுபவிக்கும் இந்த எல்லா உணர்வுகளும் உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி. அவை உன்னை தள்ளி விடவில்லை. அவை உன்னை முன்னே கொண்டு செல்கிறது. ஒரு நாள் நீ அந்த உண்மையை முழுமையாக புரிந்து கொள்வாய்.
அந்த நாளில் நீ உன்னை நீயே நன்றாக புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி. என் தங்கமே, நீ இப்போது உணரும் இந்த அமைதியான வலி ஒருநாள் உன் வாழ்க்கையின் மிக அழகான வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் உன்னை இனி எந்த சோதனையிலும் தளராமல் நிற்க வைக்கும். அந்த நாளில் நீ பயப்பட மாட்டாய். நீ தைரியமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையை நீயே உருவாக்குவாய். அந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தில் இருந்து வரும். அது நீ அனுபவித்த எல்லா வலிகளின் பரிசு.